பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்லயே நம்ம பண்ணலாம். இதெல்லாம் வந்து நெகட்டிவ் ஆஸ்பெக்ட். இது பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ல நம்ம பார்க்கும்போது அங்க நம்ம அடுத்த நபரை எதிரியா பார்க்க மாட்டோம், நண்பரா பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. இதுக்கு அழகா ஒரு எக்ஸாம்பிள் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ரஜினியும் கமலும் அவங்க இருந்த காலகட்டத்துல அவங்க கமல்ஹாசன் அவர்களை வந்து ஒரு இன்டர்வியூ பண்றாங்க. அப்போ அவங்க கேக்குறாங்க, நீங்க முதல்ல ரஜினியை வந்து எப்ப பாத்தீங்க அப்படின்னு கேட்கும்போது அதற்கு கமலஹாசன் சொல்லக்கூடிய விளக்கமா அந்த கட்டுரையில இருந்ததை இங்க மேற்கோள் காமிக்கிறாங்க. என்னன்னா, நான் வந்து என்னுடைய குடும்ப நண்பர் ஒருத்தர் இருக்காங்க, கோவிந்தன் ஒருத்தர் இருக்காங்க. அவங்க வந்து நண்பர் கிடையாது, கோவிந்த ஹாசன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எங்க குடும்பத்துல ஒரு நபராக இருந்தாங்க. அவருக்கு வந்து ஒரு கேன்சர் வந்துச்சு. அப்போ அவர் என்னுடைய ஷூட்டிங்கை வந்து பார்க்கணும்னு நினைச்சாரு. அப்போ அவரை நான் ஃபர்ஸ்ட் ஷூட்டிங் கூட்டிட்டு வரேன். கூட்டிட்டு வந்து அது அபூர்வ ராகங்கள் படம். அங்கதான் வந்து ரஜினியும் ஃபர்ஸ்ட் வராங்க. அப்போ இவர் அதை பார்க்க வர்றப்போ ரஜினிக்கு வந்து என்ன கெட்டப் போட்டிருந்தாங்கன்னா, பிரெஞ்சு பேட் மாதிரி ஒரு கெட்டப் போட்டிருந்தாங்க. அது கோவிந்தராஜ் அவங்கள பார்த்துதான் அந்த பேட் போட்டிருந்தாங்க. அப்போ இங்க என்ன ஆயிடுச்சு, எனக்கு ஃபர்ஸ்ட் லுக்ல ரஜினியை பார்த்ததும் இவங்களதான் தோணுச்சு. அதே போல ரஜினியும் அங்க இன்ட்ரோடக்ஷன் சீன்ல கேன்சர் அப்படின்னு அவங்களுக்கும் அந்த கேரக்டர்ல வரும்போது எனக்கு அந்த இடத்துல அங்க ரஜினியா பார்க்க முடியல, இவராதான் பார்க்க முடிஞ்சது. அதில் அன்னையில இருந்தே வந்து 2 பேருக்கும் வந்து அந்த எதிரி மனப்பான்மை எங்களுக்குள்ள கிடையவே கிடையாது. நான் அங்க அன்புதான் இருந்தது. ஏன்னா அவர் அங்க நான் வந்து முழுதா அவரை தான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ